ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷ் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்ட லஞ்ச் இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த பாஸ்தா ஸ்பெகட்டினாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நானும் அதுல டிஃபரெண்டா ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பம்கின் வச்சுதான் ஸ்பெகட்டி ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பம்கினை தோலை நீக்கி கட் பண்ணிட்டு பூண்டு, சிக்கன் ஸ்டாக், உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வைக்கேன். பம்கின் நல்லா குக் ஆகி நல்லா மசிஞ்ச பிறகு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஆற விடுறேன். ஆறின பம்கின் அப்படியே மிக்ஸி ஜாருக்கும் மாத்தி அது கூட கொஞ்சமா கட் பண்ண பன்னீர், பாலும் சேர்த்து சில்லி பிளெக்ஸ், பெரி பெரி மசாலாவும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருதேன். இதை அப்படியே அந்த பேனுக்கே மாத்தி கொஞ்சம் ஜாரையும் அலசி தண்ணியும் சேர்த்து ஓரமா வச்சிருந்தேன். இப்ப ஸ்பெகட்டிய குக் பண்ணி எடுத்துருதேன். நார்மல் பாஸ்தாவை குக் பண்ற மாதிரி தான். எண்ணெயும் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு அது வெந்ததும் வடிகட்டி மாத்தி எடுத்து வைக்கேன். இப்ப ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பம்கின் சாஸ் பாத்திரத்தையும் அடுப்புல வச்சு பாஸ்தாவை குக் பண்ண தண்ணியும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கெட்டி ஆகுற மாதிரி சாஸ் மாதிரி வர அளவுக்கு அதை கொதிக்க விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்க ஸ்பெகட்டியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மிக்ஸ்டு ஹர்ப் பெப்பர் பவுடரையும் மேல தூவி ஒரு பெரட்டிட்டு எடுத்தோம்னா நல்ல கிரீமியா நல்ல ஹெல்த்தியா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பம்கின் ஸ்பெகட்டியும் ரெடி. இது கூட சிக்கனை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் கூட உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரி பெரி மசாலா, சில்லி ஃபிளேக்ஸ், லைட்டா சுகர், ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஓரமா வச்சிருந்தேன். இதுல கொஞ்சமா சுகர் சேர்க்கிறது சிக்கனை நல்லா ஜூஸியாவே வச்சிருக்கும். இப்ப பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெடியா இருக்கிற சிக்கனை நல்லா பரத்தி வச்சு குக் பண்ண விடுறேன். சூடு ஏற அதுலயே தண்ணி ஊறும். அதுலயே அந்த சிக்கனும் குக் ஆகும். அப்பப்ப கொஞ்சம் கிளறி விட்டு பெரட்டி விட்டு எல்லா சைடும் நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருதேன். இப்போ இதுல ஃபைனலா ஒரு ஸ்பூன் பட்டர், கொஞ்சமா சோயா சாஸ், கொஞ்சமா ஹனி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குற ஸ்டேஜ்ல பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் தூவி இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டான சிக்கன் ரோஸ்டும் ரெடி. குட்டீஸ்க்கான லஞ்சும் ரெடி ஆயிட்டு பிடிச்சமான லஞ்சுன்னு உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு ரிவ்யூ கொடுத்தாச்சு. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற லஞ்ச் அப்படியே பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்கு ரெண்டோட ஃபேவரேட்டான குட்டி குட்டி ஆரஞ்சு பீல் பண்ணி அதை பாக்ஸ்லயும் பேக் பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரும்பயிறு கஞ்சி தான் வச்சேன். பயிரை மட்டும் நைட்டே ஊற வச்சுட்டு கஞ்சி வச்சேன். கொஞ்சம் ஈஸியா தான் இருந்து சைட் பை சைடு அதையும் முடிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டேன். ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸுக்காக தீபாவளிக்கு ரெடி பண்ண அச்சுமுறுக்கு இருந்து அதையும் பாக்ஸ்ல எடுத்து பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஆகாஷ் ஸ்கூல் ட்ரிப்ல என்ஜாய் பண்ண ஒரு ரெசிபி, இப்ப சமீபமா ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபியும் கூட. கேரளா ஸ்பெஷல் உப்பிலிட்டது. அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு ஆகாஷ் கேட்டிருக்கா. பிள்ளை கேட்ட பிறகு செய்யாம இருக்க முடியுமா? பைனாப்பிள், மாங்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில கட் பண்ண எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு, வினிகர், மூங்குற அளவுக்கு தண்ணியும் விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி பாட்டில டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கேன். 2 நாளைக்கு பிறகு இதை எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.